துதிக்கிறோம். உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். இந்த நேரத்தில் கூட கர்த்தர் கொடுத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். இந்த வேதவாசி நிகழ்ச்சியை ஆசீர்வதித்தார். என் தேவ மகிமை வெளிப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்பின் பிதாவே, ஆமென். இந்த நாளிலும் கூட நாம் வாசிக்க வேண்டிய இந்த வேத பகுதி ஆண்டவருடைய நாம மகிமைக்காக கர்த்தர் செய்கிற காரியங்களை நாம் உணரும் பொழுது இன்றைக்கு வாசிக்க வேண்டிய வேத பகுதி யோபுவின் புத்தகம் 33ஆம் அதிகாரம். யோபுவின் புத்தகம் 33ஆம் அதிகாரம். ஆண்டவர் இதை ஆசீர்வதித்து தருவாராக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட கர்த்தர் உதவி செய்வாராக. யோபுவின் புத்தகம் 33. யோபே, நீ நியாயங்களை கேளும், என் வார்த்தைகளெல்லாம் செவி கொடும். வார்த்தைகளுக்கெல்லாம் செவி கொடும். இதோ என் வாயை இப்பொழுது திறந்தேன். என் வாயில் இருக்கிற என் நாவானது பேசும். என் வார்த்தைகள் என் இருதயத்தில் உண்மைக்கு ஒத்திருக்கும். என் வார்த்தைகள் ஒத்திருக்கும். நான் அறிந்ததை என் உதடுகள் சுத்தமாய் வசனிக்கும். தேவனுடைய ஆவியானவர் என்னை உண்டாக்கினார். சர்வவல்லருடைய சுவாசம் எனக்கு உயிர் கொடுத்தது. சர்வவல்லருடைய சுவாசம் எனக்கு உயிர் கொடுத்தது. உம்மாலே கூடுமானால் எனக்கு மறுமொழி கொடும். நீர் ஆயத்தப்பட்டு எனக்கு எதிராக நில்லும். இதோ உம்மை போல நானும் தேவனால் உண்டானவன். நானும் மண்ணினால் உருவாக்கப்பட்டவன். இதோ நீர் எனக்கு பயப்பட்டு கலங்க தேவையில்லை. என் கை உம்மேல் பாரமாய் இருக்க மாட்டாது. நான் காதார கேட்க நீர் சொன்னதும் எனக்கு கேள்வியான உம்முடைய வார்த்தைகளின் சத்தமும் என்னவென்றால், நான் மீறுதல் இல்லாத சுத்தன், நான் குற்றமற்றவன். என்னில் அவர் குற்றம் பிடிக்க பார்க்கிறார். என்னை தமக்கு சத்துருவாக எண்ணி கொள்ளுகிறார். அவர் என் காலை தொழுவிலே மாட்டி என் நடைகளை எல்லாம் காவல்படுத்துகிறார் என்று சொன்னீர். இதிலே நீர் நீதி உள்ளவர் அல்ல என்று உமக்கு பிரதியுத்தரமாக சொல்லுகிறேன். மனுஷனை பார்க்கலும் தேவன் பெரியவராக இருக்கிறார். அவர் தம்முடைய செயல்களை எல்லாவற்றையும் குறித்து காரணம் சொல்ல வேண்டியது நீர் அவருடைய ஏன் வழக்காடுகிறீர்? தேவன் ஒரு விசை சொல்லியிருக்கிற காரியத்தை 2ஆம் விசை பார்த்து திருப்பி அல்லவே? கனனத்திரையை மனுஷர் மேல் இறங்கி அவர்கள் படுக்கையின் மேல் அயர்ந்திருக்கையில் அவர் ராக்காலத்து தரிசனமான சொப்பனத்திலே மனுஷருடைய செவிக்கு தாம் செய்யும் காரியத்தை வெளிப்படுத்தி அதை அவர்களுக்கு வரும் தண்டனையினாலே முத்திரை போட்டு மனுஷன் தன்னுடைய செய்கை உட்பட்டு நீங்கவும் மனுஷனுடைய பெருமை அடங்கவும் செய்கிறார். இவ்விதமாக அவன் ஆத்மாவை படுகொலைக்கும் அவன் ஜீவனை பட்டய விட்டுக்கும் தப்புவிக்கிறார். அவன் தன் படுக்கையிலே வாதையினாலும் தன் சகல எலும்புகளிலும் அகோரமான நோவினாலும் தண்டிக்கப்படுகிறான். அவன் அப்பத்தையும் அவன் ஆத்மா ருசிகரமான போஜனத்தையும் ஆரோசிக்கும். அவன் மாம்சம் காணப்படாதபடிக்கு அழிந்து மூடப்பட்டிருந்த அவன் எலும்புகள் வெளிப்படுத்துகிறது. அவன் ஆத்மா பாதாளத்துக்கும் அவன் பிராணன் சாவுக்கும் சமீபமாக இருக்கிறது. 1000 ஒருவராகிய சாமாசி பண்ணுகிற தூதனானவர் மனுஷனுக்கு தம்முடைய நிதானத்தை அறிவிக்கும்படிக்கு அவனுக்கு அதரிசனமாக இருந்தாரே ஆகில் அவர் அவனுக்கு இறங்கி அவன் படுகொலில் இறங்காதபடி நீர் அவனை ரட்சியும் மீட்கும் பொருள் நான் கண்டுபிடித்தேன் என்பார். அப்பொழுது அவன் மாம்சம் வாலிபத்தில் இருந்ததை பார்க்கலும் ஆரோக்கியமடையும். தன் வாழவேத நாட்களுக்கு திரும்புவான். அவன் தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணும் பொழுது அவன் அவனுடைய சமூகத்தை கம்பீரத்தோടെ பார்க்கும்படி அவர் அவன் மேல் பிரியமாகி அந்த மனுஷனுக்கு அவனுடைய நீதியின் பலனை கொடுப்பார். அவன் மனுஷரை நோக்கி பார்த்து, நான் பாவம் செய்து செம்மையானதை புரட்டினேன், அது எனக்கு பிரயோஜனமாக இருக்கவில்லை. என் ஆத்மா படுகொலில் இறங்காதபடி அவர் அதை ரட்சிப்பார். ஆகையால் என் பிராணன் வெளிச்சத்தை காணும் என்று சொல்லுவானேன். இதோ தேவன் மனுஷனுடைய ஆத்மாவை படுகொலைக்கு விலக்குகிறதற்கும் அவனை
ஜீவனுள்ளவரின் வெளிச்சத்திலே பிரகாசிப்பிக்கிறதற்கும் அவன் இவைகளெல்லாம் அவரிடத்தில் பலமுறை நடப்பிக்கிறார். யோபே, நீர் கவனித்து என் சொல்லை கேளு, நான் பேசப்போகிறேன், நீர் மௌனமாகிறாதையும். சொல்லத்தக்க நியாயங்கள் இருந்ததே, ஆனால் எனக்கு மறு உத்தரவு கூடும். நீர் பேசும் உம்மை நீதிமானாக தீர்க்க எனக்கு ஆசை உண்டு. ஒன்றும் இல்லாதிருந்ததே ஆகில் நீர் என் சொல்லை கேளு, மௌனமாயிரும், நான் உமக்கு ஞானத்தை உபதேசிப்பேன் என்றேன். அதிகாரம் 34. பின்னும் எலிவு மறுவிதமாக, ஞானிகளே என் வார்த்தைகளை கேளுங்கள், அறிவாளிகளே எனக்கு செவி கொடுங்கள். வாயானது போஜனத்தை ருசி பார்க்கிறது போல செவியானது வார்த்தைகளை சோதிக்க பார்க்கும். நமக்காக நியாயப்பிரமாணத்தை தெரிந்து கொள்வோமாக, நன்மை இன்னதென்று நமக்குள்ளே அறிந்து கொள்வோமாக. யோபு, நான் நீதிமானாக தேவனின் நியாயத்தை தள்ளிவிட்டார் என்றும், நியாயம் என்னிடத்தில் இருந்ததும் நான் பொய்யன் என்று எண்ணப்படுகிறேன். மீறுதல் இல்லாதிருந்த அன்பினால் எனக்கு உண்டான காயம் மாறாதிருக்கிறது என்றும் சொன்னீரே. யோபை போலவே பரியாசம் பண்ணுதலை தண்ணீரை போல குடித்து அக்கிரமக்காரருடைய கூடிக்கொண்டு துன்மார்க்கருடைய திரிகிறவன் யார்? எப்படியெனில் தேவன் மேல் பிரியம் வைக்கிற மனுஷனுக்கு பிரயோஜனம் அல்ல என்றாரே. ஆகையால் புத்திமான்களே எனக்கு செவி கொடுங்கள். அக்கிரமம் தேவனுக்கும் அநீதி சர்வ வல்லவருக்கும் தூரமாக இருக்கிறது. மனுஷனுடைய செய்கித்தக்கதை அவனுக்கு சரி கட்டி அவனவன் நடக்கத்தக்கதாக அவனவன் பலனளிக்கிறார். தேவன் அநியாயத்தை செய்யாமலும் சர்வ வல்லவர் நீதியை புரட்டாமலும் இருக்கிறது மெய்யே. பூமியின் மேல் மனுஷனுக்கு அதிகாரம் கொடுத்தவன் யார்? பூச்சக்கரம் முழுவதையும் ஒழுங்குபடுத்தினவர் யார்? அவர் தம்முடைய இருதயத்தை அவனுக்கு விரோதமாக திருப்பினவனுடைய சுவாசத்தை நம்மிடத்தில் இழுத்து கொள்வார். அப்படியே மாம்சமான யாவும் ஏகமாய் ஜீவித்து போகும். மனுஷன் தூளுக்கு திரும்புவான். உமக்கு உணர்விருந்தால் இதை கேளும், என் வார்த்தைகளின் சத்தத்துக்கு செவி கொடும். நீதியை பகைக்கிற ஒருவன் ஆளக்கூடுமோ? மகா நீதிபரரை குற்றப்படுத்துவீரோ? ஒரு ராஜாவை பார்த்து நீ பொல்லாதவன் என்றும், அதிபதிகளை பார்த்து நீங்கள் அக்கிரமக்காரர் என்று சொல்ல தகுமோ? இப்படி இருக்க பிரபுக்களின் முகத்தை பாராமல் ஏனுடைய பார்க்கலும் ஐஸ்வர்யவான்களை அதிகமாய் எண்ணாமல் இருக்கிறவரை நோக்கி இப்படி சொல்லாமலாமா? இவள் எல்லாரும் அவர் கரங்களின் கிரியையே. இப்படிப்பட்டவர்கள் சடுதியில் சாவார்கள். ஜனங்கள் பாதி ஜாமத்தினால் கலங்கி ஒளிந்து போவார்கள். காணாத கையினால் பலவந்தர் அழித்து போவார்கள். அவருடைய கண்கள் மனுஷருடைய வழிகளை நோக்கி இருக்கிறது. அவருடைய நடைகளை எல்லாம் அவர் பார்க்கிறார். அக்கிரமக்காரரை ஒழித்து கொள்ள அந்தகாரம் இல்லை, மரண இருளும் இல்லை. மனுஷனின் தேவனுடைய வழக்காடும்படி அவர் அவன் மேல் மிஞ்சினது ஒன்றையும் சுமத்த மாட்டார். ஆராய்ந்து முடியாத நியாயமாய் அவர் வல்லமையுடையவர்களாய் நொறுக்கி வேறே மனுஷரை அவர்கள் ஸ்தானத்திலே நிறுத்துகிறார். அவர்கள் கிரியைகளை அவர்கள் அறிந்தவரானபடியால் அவர்கள் நசுக்கி போகத்தக்கதாய் காலத்தில் அவர்களை கவிழ்த்து போடுகிறார். அவர்கள் அவரை விட்டு பின்வாங்கி அவருடைய எல்லா வழிகளையும் உணர்ந்து கொள்ளாமல் போனபடினாலும், எளியவர்களின் கூக்குரல் அவரிடத்தில் சேரும்படி செய்ததினாலும், சிறுமியானுடைய கூக்குரலை கேட்கிற அவர் எல்லாரும் பார்க்கும்படி அவர்களை துன்மார்க்கர் என்று அடிக்கிறார். மாயக்காரன் ஆளாத படிக்கும், ஜனங்கள் சிக்கி கொள்ளாத படிக்கும், ஒரு ஜனத்துக்கானாலும் ஒரு மனுஷனுக்கானால் அவர் சமாதானத்தை அருளினால் யார் கலங்க பண்ணுவான்? அவர் தமது முகத்தை மறைத்தால் அவரை காண்கிறவன் யார்? நான் தண்டிக்கப்பட்டேன், நான் இனி பாவம் செய்ய மாட்டேன். நான் காணாத காரியத்தை நீர் எனக்கு போதியும். நான் அநியாயம் பண்ணினேனே, ஆனால் நான் இனி அப்படி செய்வதில்லை என்று தேவனை நோக்கி சொல்ல தகுமோ? நீர் அப்படி செய்ய மாட்டோம் என்கிறபடியினால் உம்மோடு இருக்கிறவர்கள் ஒருவனை உமக்கு பதிலாக அதை செய்யத்தக்க சொல்வீரோ? நான் அல்ல, நீரே தெரிந்து கொள்ள வேண்டும். அல்லவென்றால் நீர் அறிந்திருக்கிறதை சொல்லும். யோபு அறிவில்லாமல் பேசின அவர் வார்த்தைகளின் ஞானமுள்ளவர்கள் அல்லவென்று புத்தியுள்ள மனுஷர் என் பட்சமாய் பேசுவார்கள். ஞானமுள்ள மனுஷனும் எனக்கு செவி கொடுப்பான். அக்கிரமக்காரர் சொன்ன மறு உத்தரவுகளின் நிமித்தம் யோபு முற்றுமுடிய சோதிக்கப்பட வேண்டியது என் அபேட்சை. நம்முடைய பாவத்தோடைய மீறுதலை கூட்டினார். அவர் எங்களுக்குள்ளே கை கொட்டி தேவனுக்கு விரோதமாக நம்முடைய வார்த்தைகளை மிகுதியாய் வசனித்தார் என்றார். அதிகாரம் 35. பின்னும் எலிகு மறுத்தரமாக, என் நீதி தேவனுடைய நீதியை பார்க்கலும் பெரியது என்று நீர் சொன்னது நியாயம் என்று எண்ணுகிறீரோ? நான் பாவியாயிராததினால் எனக்கு பிரயோஜனம் என்ன, பலன் என்ன என்று சொன்னீர். உமக்கும் உம்முடைய இருக்கிற உம்முடைய சிநேகிதருக்கு நான் பிரதியுத்தரமாக சொல்லுகிறேன்.
நீர் வானத்தின் அண்ணாந்து பார்த்து உம்மை பார்க்கலும் உயரமாக இருக்கிற ஆகாய மண்டலங்களை கண்ணோக்கு. நீர் பாவம் செய்தால் அதனாலே அவருக்கு என்ன நஷ்டம்? உம்முடைய மீறுதல்கள் மிகுதியானாலும் அதனாலே அவருக்கு என்ன சேதம்? நீர் நீதிமானாக இருந்தால் அதனாலே அவருக்கு என்ன கிடைக்கும்? அல்லது அவர் உம்முடைய கையில் என்ன லாபத்தை பெறுவார்? உம்முடைய பாவத்தினால் உம்மை போன்ற மனுஷருடைய நஷ்டமும் உம்முடைய நீதியினால் மனுபுத்திரனுக்கு லாபமும் உண்டாகும். அநேகரால் பலவந்தமாய் ஒடுக்கப்பட்டார்கள். முறையிட்டு வல்லவர்களுடைய புயத்து நிமித்தம் அலறுகிறார்கள். பூமியின் மிருகங்களை பார்க்கலும் எங்களை புத்திமான்களும் ஆகாசத்து பறவைகளை பார்க்கலும் எங்களை ஞானவான்களுமாக்கி என்னை உண்டாக்கினவரும் இரவிலும் கீதம் பாட அருள் செய்கிறவருமாகிய என் சிருஷ்டிகர்த்தவராகிய என் தேவன் எங்கே என்று கேட்பவன் ஒருவனும் இல்லை. அங்கே அவர்கள் பொல்லாதவர்களின் பெருமை நிமித்தம் கூப்பிடுகிறார்கள், அவரோ மறு உத்தரவு கொடுக்கிறது இல்லை. தேவன் வீண் வார்த்தைகளை செவி கொடார், சர்வல்லோர் அதை கவனியார். அவருடைய தரிசனம் உமக்கு கிடைத்திருக்கிறது, நிலைத்திருக்கிறீரே. ஆனாலும் நியாய தீர்ப்பு அவரிடத்தில் இருக்கிறது. ஆகையால் அவருக்கு காத்து கொண்டிரும். இப்பொழுது அவருடைய கோபமானது நியாயத்தை முற்றிலும் விசாரியாது. அவர் இன்னும் ஒன்றையும் குறையற்ற விதமாய் தீர்க்கவில்லை. ஆகையால் யோபு வீணாய் தம்முடைய வாயை திறந்து அறிவில்லாமல் வார்த்தைகளை மிகுதியாகி வசனிக்கிறார் என்றார். அதிகாரம் 36. பின்னும் எளிவு, நான் பெருமூச்சு மட்டும் பேசி முடியும் மட்டும் சற்றே பொறும். இன்னும் தேவன் பட்சத்தில் நான் சொல்ல வேண்டியது நியாயங்களை உமக்கு சொல்லி காண்பிப்பேன். நான் தூரத்திலிருந்து என் ஞானத்தை கொண்டு வந்து என்னை உண்டாக்குனருடைய நீதியை விளங்க பண்ணுவேன். மெய்யாகவே என் வார்த்தைகள் பொய் என்றிருக்கும். உம்மோடு பேசுகிறவன் அறிவில் தேர்ந்தவனாம். இதோ தேவன் மகத்துவமுள்ளவர், அவர் ஒருவரையும் புறக்கணியார். மன உருக்கத்திலும் அவர் மகத்துவமுள்ளவர். அவர் துன்மார்க்கரை பிழைக்க விட்டாதிருக்கிறார். சிறுமையானவர்களின் நியாயத்தை விசாரிக்கிறார். அவர் தம்முடைய கண்களை நீதிமான்களை விட்டு விலக்காமல் அவர்களை ராஜாக்களுடைய கூட சிங்காசனத்தில் ஏறவும் உயர்ந்த ஸ்தலத்தில் என்றென்றைக்கும் உட்கார்ந்திருக்கவும் செய்கிறார். அவர்கள் விலங்குகள் போடப்பட்டு உபத்திரவத்தின் கயிறுகளால் கட்டப்பட்டிருந்தாலும் அவர் அவர்கள் கிரியையும் மிஞ்சி போன அவர்களுடைய மீறுதல்களையும் அவர்களுக்கு தெரியப்படுத்தி அக்கிரமத்தை விட்டு திரும்பும்படி அவர்கள் செவியை திறந்து கடிந்து கொள்ளுகிறார். அவர்கள் அடங்கி அவரை சேவித்தால் தங்கள் நாட்களை நன்மையாகவும் தங்கள் வருஷங்களை வாழ்வாகவும் போக்குவார். அடங்கார்களே ஆகியில் பட்டயத்துக்கு இரையாகி ஞானம் அடையாமல் மாண்டு போவார்கள். மாயமுள்ள இருதயத்தார் குரோதத்தை குவித்து கொள்ளுகிறார்கள். அவர்கள் கட்டி வைக்கும் பொழுது கெஞ்சி கூப்பிடுகிறார்கள். அவர்கள் வாழ வயதிலே மாண்டு போவார்கள். லட்சியானவர்களுக்குள்ளே அவர்கள் பிராண முடியும். சிறுமைப்பட்டவர்களே அவர் சிறுமைக்கு நீங்களாக்கி அவர்கள் ஒடுக்கப்பட்டிருக்கையில் அவர்கள் செவியை திறக்கிறார். அப்படியே அவர் உண்மையும் நெருக்கத்தினின்று விலைக்கு ஒடுக்கத்துமில்லாத விசுவாசம் வைப்பார். உம்முடைய போஜனத்தின் பந்தி கொழுமையான பதார்த்தங்களால் நிறைந்திருக்கும். ஆகாதவன் மேல் வரும் நியாய தீர்ப்பு நிறைவேற பார்ப்பீர். நியாயமும் நீதியும் உம்மை ஆதரிக்கும். உக்கரவும் உண்டாயிருக்கிறதுனால் அவர் உம்மை ஒரு அடியினால் வாரிக்கொண்டு போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிரும். அப்பொழுது மீட்கும் பொருளை மிகுதியாய் கொடுத்தாலும் அதற்கு நீக்கலாக மாட்டேன். உம்முடைய செல்வத்தை அவர் மதிப்பாரோ? உம்முடைய பொன்னையும் பூர்ண பராக்கிரமத்தையும் அவர் மதிக்க மாட்டாரோ? ஜனங்கள் தங்கள் இடத்தை விட்டு வாரிக்கொள்ளப்பட்டு போகிற இரவே வாஞ்சிக்கார். அக்கிரமத்துக்கு திரும்பாதபடிக்கு எச்சரிக்கையாயிரும். உபத்திரத்தை பார்க்கலும் அக்கிரமத்தை தெரிந்து கொண்டீரே. இதோ தேவன் தம்முடைய வல்லமையில் உயர்ந்திருக்கிறார். அவரை போல் போதிக்கிறவர் யார்? அவருடைய வழியின் நியாயத்தை விசாரிக்கத்தக்கவன் யார்? நீர் அநியாயம் செய்தீர் என்று சொல்லத்தக்கவன் யார்? மனுஷர் நோக்கி பார்க்கிற அவருடைய கிரியை நீர் மகிமைப்படுத்தவும் நினையும். எல்லா மனுஷருக்கும் அதை காண்பிக்கிறார்களே, தூரத்திலே நீர் அது மனுஷருக்கு வெளிப்படுத்துகிறது. இதோ தேவன் மகத்துவம் உள்ளவர், நாம் அவரை
அறிய முடியாது. அவருடைய வருஷங்களின் இலக்கம் ஆராய்ந்து முடியாதது. அவர் நீர்த்துளிகளில் அணுவைப் போல ஏற பண்ணுகிறார். அவைகள் மேகத்திலிருந்து மழையை சொரிகிறது. அதை மேகங்கள் பெய்து மனுஷர் மேல் மிகுதியாய் பொழிகிறது. மேகங்களின் பரவுதலையும் அவருடைய கூடாரத்திலிருந்து எழும்பும் குமுறல்களையும் அறிய முடியுமோ? இதோ அதன் மேல் நம்முடைய மின்னலின் ஒளியை விரிக்கிறார். தம்மத்திரத்தின் ஆழங்களையும் மூடுகிறார். அவைகளால் ஜனங்களை தண்டிக்கிறவரும் ஆகாயத்துக்கு அடுத்த ஆகாரம் கொடுத்து ரட்சிக்கிறவருமாயிருக்கிறார். அவர் மின்னலின் ஒளியை தமது கைக்குள்ளே மூடி அது இன்னதை அடிக்க வேண்டும் என்று கட்டளையிடுகிறார். அதனால் அவர் செய்ய நினைத்திருக்கிறதையும் மந்தாரமும் எழும்பி போகிறதையும் ஆடு மாடுகள் அறியப்படுத்தும். வாசிக்க வேண்டிய வேத பகுதி வாசித்தும் செபிப்போம். அன்பின் ஆண்டவரே, இந்த வேளையிலும் உம்முடைய கிருபை எங்களோடு இருந்து வழி நடத்தினபடியால் உமக்கு நன்றி தெரிவிக்கிறேன். நீர் ஆசீர்வதியும் பரிசுத்த கரம் கூட இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வியாதியில் இருக்கிறவர்களை தொட்டு சுகப்படுத்தும், தேவையுள்ளவர்களை சந்தியும், அவர்கள் ஒவ்வொருவருடைய குடும்பங்கள் அற்புதங்கள் அதிசயங்கள் நடக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். நாளிலும் எங்களுக்கு விரோதமாய் கிறிஸ்து சகல அந்தகார வல்லமையின் ஆவிகளின் நாசனாய் இயேசு கிறிஸ்து நாமத்தில் கடிந்து கட்டுகிறோம். ஆமென், ஆமென்.